தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, அமெரிக்க ஐக்கிய நாட்டின் நியூஜெர்சி மாநிலத்தில் உள்ள நித்திய கிருபை சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி பாஸ்டர் பிரபாகரன் சி மேனன் அவர்களின் தேவ செய்தியினை கேட்கும்படி அன்புடன் வரவேற்கின்றோம். அன்பார்ந்த தேவ ஜனமே, நித்திய கிருபை சபையின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவ நாமத்தில் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாம் கண்களை மூடி ஜெபிப்போமாக. எங்கள் தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தை நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீதியின் சூரியன் இயேசு என்ற தலைப்பினை கொண்ட ஒரு தேவ செய்தியை நாங்கள் இப்பொழுது தியானிக்க விரும்புகின்றோம். கர்த்தாவே, தேவரீதாமே ஆண்டவரே, இந்த பிரசங்கம் தேவ செய்தியாகவே இருக்க தேவரி கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதன் வாயிலாக எங்கள் வாழ்க்கை ஒன்று கூட இயேசு கிறிஸ்துவை போல மாற கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் உம்மிடத்தில் இவ்வண்ணமாய் வேண்டிக் கொள்கின்றோம் எங்கள் பரமபிதாவே, ஆமேன். நீதியின் சூரியன் இயேசு என்ற தலைப்பினை கொண்ட ஒரு தேவ செய்தியை இப்பொழுது நாம் தியானிப்போமாக. மல்கியா 4 அதிகாரம் 2 வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, ஸ்திரீயின் வித்து, யூதா கோத்திரத்தின் சிங்கம், தேவாட்டுக்குட்டியானவர், மணவாளர் என்ற பல பட்ட பெயர்கள் உண்டு. அவைகளில் ஒன்று நீதியின் சூரியன். இயற்கை சூரியனால் நமக்கு நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. ஆனால் நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு நன்மை மட்டுமே ஏற்படும் என்று நாம் பார்க்கின்றோம். 1000 வருட அரசாட்சியிலே நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவருடைய ஆளுகையிலே அனைத்தும் நன்னிலைமையாக அமைந்திருக்கும் இந்த பூமியிலே. இது நிமித்தமாக நீதியின் சூரியன் என்ற பட்ட பெயருடன் அவர் திகழ்வார். இப்பொழுதும் அவர் நீதியின் சூரியனாகவே நம் வாழ்க்கையிலே திகழ்கின்றார். நீதியின் சூரியன் இயேசு, பரிசுத்தரை ஆளும் சூரியன் இயேசு, பாதுகாக்கும் சூரியன் இயேசு, போஷிக்கும் சூரியன் இயேசு, பலப்படுத்தும் சூரியன் இயேசு, பாடுகளை போக்கும் சூரியன் இயேசு. பரிசுத்தரை ஆளும் சூரியன் இயேசு. சங்கீதம் 136 வசனம் 8. பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயற்கை சூரியன் பகலில் ஆளுகின்றது என்று நாம் பார்க்கின்றோம். நீதியின் சூரியன் இயேசு கிறிஸ்து பகலை ஆளுகின்றவர் என்று சொன்னால் அதன் பொருள் யாதெனில், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவங்களற கழுவப்பட்டு தேவ பிள்ளைகளாக தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட நிலையில் உள்ளவர்கள் பரிசுத்தர்கள் என்று பார்க்கின்றோம். அவனமாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவங்களற கழுவப்பட்டு தேவனால் தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட நிலையில் உள்ள பரிசுத்தரை ஆள்பவர்தான் நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து. 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம் 4 முதல் 8 வரை இதை குறித்து இன்னும் நாம் விவரமாய் கவனிக்கலாம். சகோதரரே, அந்த நாள் திருடனைப் போல் உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாயிருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறிகொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறிகொள்ளுவார்கள். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் இரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்துக் கொண்டிருக்க கடவாம். இரவு பகல் என்ற இரு பிரிவுகளை நாம் பார்க்கின்றோம். நாம் இரவுக்கு உரியவர்கள் அல்ல, இரவுக்குரியவர்கள் தீமையான காரியங்களை செய்கின்றவர்கள் என்று பார்க்கின்றோம். பகலுக்குரியவர்கள் நன்மையான காரியங்களை மட்டுமே செய்கின்றவர்கள் என்று பார்க்கின்றோம். நாம் இரவுக்குரியவர்களாய் இராதபடி
இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை பாவங்களரை கழுவி தமக்கென்று நம்மை வேறு பிரித்த நிலையில் வைத்திருக்கின்றபடியால் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக பரிசுத்தர்களாக இருக்கின்றோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே இந்த சத்தியத்தை இன்னும் கூடுதலாய் இவ்வண்ணமாய் நாம் கவனிக்கலாம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். வேதம் திட்டவட்டமாக நமக்கு எடுத்து காண்பிக்கின்றது. அக்கிரமக்காரர்களோடு நாம் துணை போக கூடாது. அசுத்தமானவர்களோடு நாம் சகவாசம் வைத்தல் கூடாது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார் என்று எழுதப்பட்டுள்ளது. தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு என்று சொன்னால் நீ இருளை விட்டு வெளியே வா. இருளின் மக்கள் தான் பாவத்திலே மரித்து கடப்பவர்கள். அவர்கள் செய்கிற அக்கிரமங்கள் அவர்களுக்கு இன்பமாய் இருக்கிறது. அவர்கள் செய்கிற பாவங்கள் அவர்களுக்கு இன்பமாய் இருக்கின்றது. நமக்கு அது அப்படி இல்லை. நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவங்களற கழுவப்பட்ட நிலையில் இருக்கின்றபடியாலே நமக்கு அக்கிரமத்தை கண்டால் அருவருப்பா இருக்கும், அசுத்தமான காரியங்களை கண்டால் அருவருப்பா இருக்கும். அது மாத்திரம் போதாது, அப்படிப்பட்ட அசுத்தமான ஜனங்களோடு நாம் சகவாசம் வைத்தல் கூடாது. யாவரோடு கூடுமான வரைக்கும் நாம் சமாதானமா இருக்க நாட வேண்டும். ஆனால் பரிசுத்த ஜனங்களோடு மட்டுமே ஐக்கியம் வைத்தல் வேண்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார் என்று எழுதப்பட்டுள்ளது. வேறு பிரிக்கப்பட்ட பரிசுத்தராய் இருக்கின்ற தேவ ஜனங்களை மாத்திரமே நீதியின் சூரியனாகிய இயேசு ஆளுகின்றார் என்பதை குறித்து மறைமுகமாக சங்கீதம் 136 8ஆம் வசனத்திலே இவ்வண்ணமாய் எழுதப்பட்டுள்ளது. பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு கிறிஸ்து தம்முடைய வெளியேறப்பட்ட திரு ரத்தத்தாலே பாவங்களற கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட பகலின் மக்களாகிய தம்முடைய பரிசுத்த ஜனங்களை மாத்திரம் ஆளுகின்றார் என்பதை குறித்து சூரியனானது பகலில் ஆளுகின்றது என்று நாம் பார்க்கும் இயற்கையான அந்த நிலையை ஒப்பிட்டு இங்கே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எடுத்து காண்பிப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் நீதியின் சூரியன் இயேசு பரிசுத்தரை ஆளுகின்றவர் என்று நாம் பார்க்கின்றோம். பரிசுத்தரை ஆளும் சூரியன் இயேசு, பாதுகாக்கும் சூரியன் இயேசு. சங்கீதம் 104 வசனம் 20 முதல் 23 வரை. நீர் இருளை கட்டளையிடுகிறீர், ராக்காலம் ஆகும், அதிலே சகல காட்டு ஜீவன்களும் நடமாடும். பாலசிங்கங்கள் இறைக்காக கெர்ச்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். சூரியன் உதிக்கையில் அவைகள் ஒதுங்கி தங்கள் தாவரங்களில் படுத்துக்கொள்ளும். அப்பொழுது மனுஷன் சாயங்காலம் மட்டும் தன் வேலைக்கும் தன் பண்ணைக்கும் புறப்படுகிறான். சங்கீதம் 104 வசனம் 22 சூரியன் உதிக்கையில் அவைகள் ஒதுங்கி தங்கள் தாவரங்களில் படுத்துக் கொள்ளும் என்று விலங்கினங்களை குறித்து, மிருகங்களை குறித்து பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் எடுத்து காண்பிக்கின்றார். ஆவிக்குரிய அர்த்தம் யாதெனில், நீதியின் சூரியனாகிய தேவன் உதிக்கும் போது அந்தகார ஆவிகளும் பலவிதமான ஜென்ம சுவாபங்களும் நம்மை தாக்கும் நிலையிலிருந்து நாம் விடுவிக்கப்படுவோம். அசுத்த ஆவிகள் மிருகங்களை போன்றவைகள். அவைகள் மனிதர்களை தாக்குவதும் அவர்களை வேதனைப்படுத்துவதும் அவர்களை அழிப்பதுமாக இருக்கின்றது. அதுபோன்ற வீழ்ச்சியின் நிலையில் உள்ள மனுக்குலம் துன்மார்க்க சுவாபங்களினாலே மற்றவர்களுக்கு தீங்கு செய்யும் போது அந்த துன்மார்க்க சுவாபம் மிருகங்களை போன்ற நிலையை கொண்டதாய் இருக்கின்றது. அவர்கள் மனசாட்சி இல்லாமல் மற்றவர்களுக்கு தீமை விளைவிப்பதும் மற்றவர்களை அழிப்பதுமாக இருக்கின்றார்கள். துன்மார்க்கருடைய துன்மார்க்க சுவாபமானது மிருகங்களைப் போல மற்றவர்களை அழிக்கக்கூடியதா இருக்கின்றது. அப்படியானால் அசுத்த ஆவிகள் மிருகங்களை போன்றது. விழுந்து போன மனிதர்களுடைய துன்மார்க்க சுவாபம் அதுவும் மிருகங்களை போன்றது. இயற்கையா இருக்கின்ற மிருகங்களை நாம் இங்கு உதாரணமாக வைத்துக் கொண்டு
ஆவிக்குரிய உலகத்தில் நடைபெறுகின்ற காரியங்களை நாம் அறிந்து கொள்கின்றோம். எவ்வளமாய் பூமியில் உள்ள மிருகங்கள் மனிதர்களை தாக்குவதும் காயப்படுத்துவதும் அழிப்பதுமாய் இருக்கின்றனவோ, அவ்வளமே அசுத்த ஆவிகளும் மனிதர்களுடைய துன்மார்க்க சுவாபங்களும் நிரபராதிகளையும் அப்பாவி மனுஷர்களையும் தாக்கி அழிக்கும் நிலையிலே இருக்கின்றன என்று பார்க்கின்றோம். ஆனால் நீதியின் சூரியன் உதிக்கும் போது இந்த மிருகங்கள் ஒதுங்கிவிடும் என்று பார்க்கின்றோம். அதைத்தான் சங்கீதம் 104 வசனம் 22 இவ்வண்ணமாய் வாசிக்கின்றோம். சூரியன் உதிக்கையில் அவைகள் ஒதுங்கி தங்கள் தாவரங்களில் படுத்துக் கொள்ளும். நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆளும் பட்சத்தில் அசுத்த ஆவிகளும் மனிதருடைய துன்மார்க்க சுவாபங்களும் நம்மை மேற்கொள்ள இயலாது. சூரியன் உதிக்கும் போது எவ்வண்ணமாய் மிருகங்கள் ஒதுங்கி விடுகின்றனவோ, அவ்வண்ணமே நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையை ஆளும் போது அசுத்த ஆவிகளும் துன்மார்க்கருடைய துன்மார்க்கமும் நம்மை மேற்கொள்ள இயலாமல் அவைகள் முறியடிக்கப்படும் என்று பார்க்கின்றோம். பாதுகாக்கும் சூரியன் இயேசு, போஷிக்கும் சூரியன் இயேசு. உபாகமம் 33 அதிகாரம் 14 வசனம். சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும். உபாகமம் 33 அதிகாரம் 14 வசனத்தில் சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் என்ற வசனத்தை நாம் பார்க்கின்றோம். சூரியன் கனி வகைகளை பக்குவப்படுத்துவது மட்டுமல்ல, சூரியன் இருப்பதனால்தான் தாவரங்கள் முளைக்கின்றன, வளர்கின்றன, கனி கொடுக்கின்றன என்று நாம் பார்க்கின்றோம். தாவரங்கள் இல்லாவிட்டால் மனுக்குலம் வாழ இயலாது. மனுக்குலத்தை போஷிக்கும் தாவரங்கள் முளைத்து வளர்ந்து கனி கொடுக்க வேண்டுமானால் சூரியன் பிரகாசிக்க வேண்டும் என்று நாம் பார்க்கின்றோம். அவ்வண்ணமே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆளும் போது நம்முடைய சரீர தேவைகளை அவர் சந்திக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி எவைகள் என்று இயேசு காண்பிக்கின்றார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே புசிக்க, குடிக்க, உடுக்க இவை யாவும் சரீரத்துக்கு தேவையானவைகள், இவை யாவும் நமக்கு கொடுக்கப்படும். எப்பொழுது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் பொழுது புசிக்க, குடிக்க, உடுக்க யாவற்றையும் தேவன் நமக்கு கூட்டி கொடுப்பார் என்று பார்க்கிறோம். நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆளுகை செய்யும் போது சரீர தேவைகளுக்கு பஞ்சமே இல்லை என்று நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம். நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து எவரையெல்லாம் ஆளுகை செய்கின்றாரோ அவர்களுக்கு தற்காலிகமா இருக்கின்ற சரீர பற்றாக்குறைகள் காலப்போக்கில் நீக்கப்படுவது மட்டுமல்ல, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்ற வேத வாக்கியம் அவர்கள் வாழ்க்கையிலே 100% நிறைவேறுவதற்கு நாம் அனைவரும் சாட்சிகளாய் இருக்கின்றோம். ஆம், போஷிக்கும் சூரியன் இயேசு, நீதியின் சூரியனாக இயேசு நம்மை ஆளுகை செய்யும் போது நம்முடைய சரீர தேவைகள் சந்திக்கப்படுகின்றன என்பதை வாழ்க்கையில் நாம் அனுபவித்து இதை சாட்சியாக நாம் தெரிவிக்கின்றோம். பலப்படுத்தும் சூரியன் இயேசு. மல்கியா 4 அதிகாரம் 2 வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். இயற்கை சூரியன் பிரகாசிக்கும் போது நன்மைகள் ஏராளம் ஏராளம். அதே சமயத்தில் இயற்கை சூரியனால் தீமைகளும் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். உஷ்ண காலத்திலே வெளியே போகும்போது நம்முடைய சரீரம் பெரிதும் பாதிக்கப்படுவதை நாம் அறிந்திருக்கிறோம். பயங்கரமான தலைவலி வரக்கூடும், பயங்கரமான சரீர உபாதைகள் ஏற்படக்கூடும். இது நிமித்தமாகத்தான் நாம் வெயிலிலே அதிகமாக போகக்கூடாது என்று இயற்கையாகவே நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் நீதியின் சூரியன் உதிக்கும் போது பிரியமானவர்களே, நன்மையை தவிர அங்கே தீமை இல்லவே இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடனே அவர் வேதனையை கூட்டார். தேவன் எதை கொடுத்தாலும் சரி, வாழ்க்கை துணைவியை கொடுத்தாலும் சரி, வாழ்க்கை துணைவரை கொடுத்தாலும் சரி,
பிள்ளைகளை கொடுத்தாலும் சரி, ஆஸ்தி அந்தஸ்துகளை கொடுத்தாலும் சரி, ஊழியத்தை கொடுத்தாலும் சரி, தேவன் நமக்கு எதை கொடுத்தாலும் அதிலே தீமை இல்லை என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் அப்படி இல்லையே, எங்கள் வாழ்க்கையில் அப்படி இல்லையே. தேவன் தான் கொடுத்தார், அதற்கு பின்பு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தது என்று சொல்லும்போது, நல்ல விதை அல்லவா விதைத்தீர், பின்னே களைகள் எப்படி தோன்றின என்ற கேள்விக்கு பதில், சத்துரு அதை செய்தான். அப்படியானால் சத்துருவினுடைய கிரியை எவ்வளவு காலம் தேவன் கொடுத்த நன்மையை பாதிக்கும் என்று பார்க்கும்போது, அதற்கென ஒரு காலத்தை வைத்திருக்கின்றார். அந்த காலத்திலே சத்துருவின் கிரிகளை அழித்து போட்டு தாம் நமக்கு கொடுத்த நன்மை மாத்திரம் நம்மை நிரப்பும்படி தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நீதியின் சூரியன் இயேசு கிறிஸ்து நம்மை ஆளுகை செய்யும் போது நாம் பலத்தின் மேல் பலன் அடைவோம். இதை குறித்து சங்கீதங்களின் புஸ்தகத்திலேயும் அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனிலே தேவனுடைய சன்னிதானத்திலே காணப்படுவார்கள் என்ற வசனத்தை வாசிக்கின்றோம். அப்படியானால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை இடைவிடாமல் ஆளுகை செய்யும் போது நம் பலவீனங்கள் காலப்போக்கிலே மறைந்து போகும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பரிசுத்த பவுல் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, நீதியின் சூரியன் நம்மை ஆளுகை செய்யும் போது இப்பொழுது காணப்படும் பலவீனங்கள் காலப்போக்கிலே மறைந்து போகும். முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்றும் பரிசுத்த வேதாகம் சொல்லுகின்றது. மேலும் இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று பரிசுத்த வேதாகமும் நமக்கு வாக்களிக்கின்றது. ஆம் பிரியமானவர்களே, நீதியின் சூரியன் நம்மை ஆளுகை செய்யும் போது நம் பலவீனங்களை அவர் நீக்குகிறார். 38 வருஷம் வியாதியா இருந்த ஒருவனை இயேசு சுஸ்தமாக்கிற போது அவனுக்கு ஆரோக்கியம் கொடுத்தது மட்டுமல்ல, அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு போகும் அளவுக்கு அவன் சரீரத்திலே பலத்தையும் கொடுத்தார். அப்படியானால் தெய்வம் ஒரு நன்மையை கொடுக்கும் போது அரைகுறையாய் கொடுக்க மாட்டார். அவர் எந்த நன்மையை கொடுத்தாலும் பூரணமாய் கொடுக்கின்றார் என்று பார்க்கின்றோம். நீதியின் சூரியன் நம் வாழ்க்கையை ஆளுகை செய்யும் போது நம் பலவீனங்கள் காலப்போக்கிலே நீங்கி போகும், அகன்று போகும், மறைந்து போகும். பாடுகளை போக்கும் சூரியன் இயேசு. நீதியின் சூரியன் நம்மை ஆளுகை செய்யும் போது நம்முடைய பாடுகளுக்கு ஒரு முடிவு உண்டாகும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார். லூக்கா 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே ஆவிக்குரிய நிலையை எடுத்து காண்பிக்கும்படி இயற்கை நிலையை தேவன் அங்கே ஒப்பிட்டு காண்பிப்பதை நாம் பார்க்கின்றோம். சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார். சூரியன் அஸ்தமித்த உடனே நாம் என்ன சொல்லுவோம்? வெளியே போக வேண்டாம். அதுவும் வியாதியஸ்தர்கள் வெளியே போகவே கூடாது. காரணம், சூரியன் அஸ்தமித்த பிறகு வியாதியஸ்தர்கள் தடுக்கி விழுந்து அதிகமாய் காயப்படுத்திக் கொள்ள கூடும். ஆகினாலே வியாதியஸ்தர்கள் சூரியன் அஸ்தமித்த பிறகு வெளியே போக வேண்டாம், விடுந்த பிறகு வெளியே போலாம் என்று சொல்லுவார்கள். ஆனால் இங்கே இயற்கை சூரியன் கைவிடும் போது நீதியின் சூரியன் கை கொடுக்கின்றார் என்று பார்க்கின்றோம். வயதாகி விட்டது, இனி மருந்தும் என் சரீரத்திலே செயல்படவில்லை என்று மருத்துவர்கள் சொல்லி வைத்தியர்களால் கைவிடப்பட்டு அஸ்தமித்த காலத்தில் வாழ்கின்ற முதியவர்கள் எவராயினும் இந்த நற்செய்தியினாலே உற்சாகப்படலாம், மகிழ்ச்சி அடையலாம். இந்த நற்செய்தி யாதெனில், வாழ்க்கையிலே நமக்கு நம்பிக்கை இல்லாமல் போகும்போது நீதியின் சூரியன் நம்மை ஆளுகை செய்யும் போது வயதான காலத்திலேயும் அவர் நமக்கு கை கொடுத்து நம்மை வாழ வைக்கின்றார் என்று பார்க்கின்றோம். மோசே 120 வயதிலேயும் பலசாலியா இருந்தான். அவன் சரீர பலன் குன்றவில்லை, அவன் கண் பார்வை மங்கவில்லை.
காரணம் ஊழியமே கெதி என்று கடந்தான். கர்த்தருக்காக ஊழியம் செய்யும் போது இயற்கை சூரியனை போன்று வாழ்க்கையிலே நமக்கு நம்பிக்கையா இருக்கின்ற, ஆதாரமா இருக்கின்ற காரியங்கள் அஸ்தமித்ததை போல இருக்குமானால், நற்செய்தி என்னவென்றால், பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்து தான் நீதியின் சூரியன், இளைஞர்களுக்கும் கன்னியர்களுக்கும் இயேசுதான் நீதியின் சூரியன், விவாகமானவர்களுக்கும் இயேசுதான் நீதியின் சூரியன், வயோதிபர்களுக்கும் இயேசுதான் நீதியின் சூரியன். பிள்ளைகளுக்கு ஆரோக்கியத்தை எவ்வளமாய் கொடுக்கின்றாரோ, வாலிபர்களுக்கும் கன்னியர்களுக்கும் எவ்வளமாய் ஆரோக்கியத்தை கொடுக்கின்றாரோ, முதியவர்களே உங்களுக்கும் அவர் ஆரோக்கியம் கொடுக்கிற தெய்வமாய் இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார் என்று வேதம் சொல்லுகின்றது. அஸ்தமித்து விட்டதா வாழ்க்கையிலே சூரியன்? இனிமேல் சரீரம் பலனடையாதையா, தேய்மானத்தில் நான் இருக்கின்றேன், இனி வாலிபன் அல்ல, நான் வயது கடந்து கொண்டே போகின்றது, என் சரீரம் தேய்மான நிலையில் இருக்கின்றது என்று சொல்லி வியாகுலப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சூரியன் அஸ்தமிக்கும் போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை இயேசுவினிடத்திலே கொண்டு வந்தார்கள். முதியோர்களே, எந்த பிரச்சனையினாலே வைத்தியர்களால் கைவிடப்பட்டீர்கள்? எந்த பிரச்சனையினாலே உங்கள் சொந்த பிள்ளைகள் உங்களை கைவிட்டு விட்டார்கள்? எந்த சூரியன் உங்கள் வாழ்க்கையில் அஸ்தமித்து விட்டது? கொண்டு வாருங்கள் உங்கள் பிரச்சனையை இயேசுவினிடத்திலே. நீதியின் சூரியன் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். நீதியின் சூரியனாக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வரும்போது நடைபெறுகின்ற காரியம் யாதெனில், இயற்கையாக நமக்கு சாதகம் இல்லாத காரியங்களை இயேசு நமக்கு சாத்தியமாக்குவார். வைத்தியர்களால் சொஸ்தமாக்க முடியாத வியாதிகளையும் இயேசு கிறிஸ்துவின் தழுவுகள் சொஸ்தமாக்கின்றன என்பதை நாம் வேதத்தில் என்று பார்க்கின்றோம், நம்முடைய வாழ்க்கையிலும் பார்க்கின்றோம். முதியவர்களே, நீங்கள் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்றீர்களா? ஒருவேளை நீங்கள் முதியவராய் இராவிட்டாலும் பிள்ளைகளா இருக்கக்கூடும், வாலிபர்களா இருக்கக்கூடும், கன்னியர்களா இருக்கக்கூடும், நீங்கள் நடுத்தர வயது உடையவர்களா இருக்கக்கூடும். வைத்தியர்கள் சொல்லிவிட்டார்கள், இனி எனக்கு எந்த மருந்தும் வேலை செய்யாது, எனக்கு எந்த மருந்தும் இல்லை, இது மரண நோய் என்று வைத்தியர்கள் சொன்னாலும், அஸ்தமித்த வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவாகிய நீதியின் சூரியன் உதயமாகி உங்களை ஆளுகை செய்யும் போது இந்த நோய்களை நீக்க இயேசு சர்வ வல்லமை படைத்தவராய் இருக்கின்றார். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 25 வரை. நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்து ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. இரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்திலே நித்திய பூமியிலே சூரியன் இராது, சந்திரன் இராது என்று நாம் பார்க்கின்றோம். நித்திய பூமியிலே சூரியன் இல்லாவிட்டாலும் சந்திரன் இல்லாவிட்டாலும் வெளிச்சத்துக்கு பஞ்சம் இராது என்று பார்க்கிறோம். காரணம், அந்த நித்திய பூமியிலே நீதியின் சூரியனாக இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுவதே காரணம் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலையும் நீதியின் சூரியனாக இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணும் போது, ஆளுகை செய்யும் போது ராக்காலம் இராது என்று பார்க்கின்றோம். ராக்காலம் இராத ஒரு இடத்திலே சம்பவிக்கின்ற காரியம் வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். மேலும் பரலோகத்தில் இருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார், அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்திலே நித்திய பூமியின் நன்னிலைமை குறித்து பரிசுத்த ஆவியானவர் எடுத்து காண்பிக்கும் போது, அந்த நித்திய பூமியிலே நீதியின் சூரியன் இயேசு கிறிஸ்து விளக்காய் இருப்பார். அப்படிப்பட்ட நித்திய பூமியிலே கண்ணீர் இல்லை என்று பார்க்கின்றோம்.
அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். நித்திய பூமியிலே வாசம் பண்ணும் ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் தேவனே துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பின. நீதியின் சூரியன் நம் வாழ்க்கையில வாசமா இருப்பாரானால் இந்த பாடுகளுக்கு ஒரு முடிவு ஏற்படும். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கேள்வி யாதெனில், நீதியின் சூரியன் நம் வாழ்க்கையில வாசம் பண்ணுகின்றாரா? நீதியின் சூரியன் நம் வாழ்க்கையில வாசம் செய்கின்றாரா? நீதியின் சூரியன் நம்மை ஆளுகின்றாரா? பிரியமானவர்களே, நாம் பரிசுத்தமான வாழ்க்கையை நடத்தும் பட்சத்தில் நீதியின் சூரியன் நம்மை ஆளுகை செய்வார். வேறொரு விதத்தில் சொல்ல போனால், நீதியின் சூரியன் எவர்களை ஆளுகின்றாரோ அவர்கள் பரிசுத்தராய் இருக்கின்றார்கள். பரிசுத்தரை ஆளும் சூரியன் இயேசு, பாதுகாக்கும் சூரியன் இயேசு, போஷிக்கும் சூரியன் இயேசு, பலப்படுத்தும் சூரியன் இயேசு, பாடுகளை போக்கும் சூரியன் இயேசு. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, அசுத்தங்களும் அந்நிய காரியங்களும் எங்களை ஆளாமல் நீதியின் சூரியனாக இயேசு மாத்திரமே எங்களை ஆளும்போது நாங்கள் பரிசுத்தராய் வாழ்வோம் அப்பா. நாங்கள் பாதுகாக்கப்பட்டவர்களாய் இருப்போம் அப்பா. நாங்கள் போஷிக்கப்படுகிறவர்களாய் இருப்போம் தகப்பனே. நாங்கள் பலப்படுத்தப்படுகிறவர்களாய் இருப்போம் தகப்பனே. நாங்கள் பாடுகளை விட்டு விடுவிக்கப்படுகிறவர்களாய் இருப்போம். பாடுகள் நிரந்தரமாக எங்களை ஆளுகை செய்யவே முடியாது. ஆண்டவரே, எங்களை ஆண்ட பாவங்கள் உண்டு, எங்களை ஆண்ட சாபங்கள் உண்டு, எங்களை ஆண்ட நோய்கள் உண்டு. ஆனால் இப்பொழுதோ கர்த்தாவே, உம்மை மாத்திரம் நாங்கள் சார்ந்திருக்கின்றபடியாலே இப்பொழுது நீதியின் சூரியனாக இயேசு கிறிஸ்து மட்டுமே எங்களை ஆளுகை செய்கின்றபடியால் நாங்கள் பரிசுத்தராய், பாதுகாக்கப்பட்டவராய், போஷிக்கப்படுவோராய், பலப்படுத்தப்படுவோராய், பாடுகளில் இருந்து விடுவிக்கப்படுகிறவர்களாய் இருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த சத்தியத்தின்படியே நாங்கள் வாழ்க்கை கொடும்படியாக நீதியின் சூரியனாக இயேசு கிறிஸ்து மாத்திரமே எங்களை ஆட்கொள்ளவும் ஆளவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் இவ்வண்ணமாய் உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கின்றோம் எங்கள் பரமபிதாவே, ஆமென். உங்கள் ஜெப தேவைகளுக்கும் தேவ ஆலோசனைகளுக்கும் egagchurch.com என்னும் எங்கள் திருச்சபை இணையதளத்தின் வாயிலாக எங்களை தொடர்பு கொள்ள அன்புடன் உங்களை அழைக்கின்றோம். மீண்டும் உங்கள் நினைவிற்கு egagchurch.com